ரைட், இது வரைக்கும் பார்த்தது ரிவிஷன் பண்ணிட்டோம். மொத்தம் எத்தனை வகையான அணுக்கள் இருக்குது? ஒவ்வொரு வகையான அணுவை என்னன்னு பேர் சொல்லுவோம்? தனிமங்கள். தனிமங்களுக்கு இங்கிலீஷில் என்ன? எலிமெண்ட். அப்போ எத்தனை வகையான எலிமெண்ட் இருக்குது? 112. ஓகேவா? அதில் ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். எலமெண்ட்டும்பாங்க, எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று. ELEMENT. அது மாதிரி மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? எல்லாம் எதால் ஆணுச்சு? செல்லா புரோட்டான், நியூட்ரான். எல்லா வகையான தனிமங்களும் எல்லா வகையான அணுக்கள் எதால தான் ஆணுச்சு? நியூட்ரான், எலக்ட்ரான். அப்புறம் ஏன் சார் 118 பிரிக்கிறோம்? எல்லாத்துக்குள்ளேயே போனால் என்ன தான் இருக்குது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் தானே இருக்குது. இன்னும் அவங்களாம் சொல்கிறாங்கன்னு பயமாக இருக்கா? அவங்க நீ வந்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு முன்னாடி போயிடுவீங்க. சரியா? ரைட். அப்புறம் ஏன் சார் வேறு வேறு பேராக பிரித்து வச்சுருக்காங்க, 118 பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய புரோட்டானோடைய எண்ணிக்கை மாறுபடும். புரோட்டான் தான் முக்கியம் அணுவில். அணுவில் யார் தான் முக்கியம்? புரோட்டான் தான் முக்கியம். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புரோட்டான் இருக்கும். ஹீலியம் எடுத்துட்டிங்கன்னா 2 புரோட்டான் ஆயிரும். பார்ப்போம், அது இயற்கை. வெயிட் பண்ணு. கார்பன் எடுத்துட்ட அப்படின்னா 6 புரோட்டான் இருக்கும். இதெல்லாம் முக்கியமானது. ஆக்சிஜன் எடுத்துட்டா 8 புரோட்டான் இருக்கும். சேர் இருக்கா? உட்காந்து படி, ஏதாவது பிடிச்சதா? அதனால தான் வேறு வேறு இது மாதிரி 118வது அணு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, அதில் 118 புரோட்டான் இருக்கும். புரிஞ்சா? அதேமாதிரி ஒரு அணுவில் ஒரு புரோட்டான் இருந்தாக்கா நடுவில் புரோட்டான் எங்கே இருக்கும்? உட்கருவில். நடுவில்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணு. உட்கருக்கு இங்கிலீஷில் என்ன? நியூக்ளியஸ். டேய் அங்கே கவனி. அங்கே பேசிகிட்டு இருந்தால் எப்படி மண்டையில் ஏறும்? அவன் பேசுனா என்ன? நீ யார் என்ன பாம்பே ஒன்றாலும் நான் பேசுகிற கிளாஸை கவனிக்கணும். அப்போ தான் மண்டையில் ஏறும். சரியா? அது பாட்டில் போயிடும் பாம்பு. நீ வா பயந்துனா தான் உன்கிட்ட வந்து மேலே ஏறும். கவனி. ஹைட்ரஜனில் எத்தனை புரோட்டான் இருக்கும்? ஒரு புரோட்டான் இருக்கும். ஹீலியமில் எத்தனை புரோட்டான் இருக்கும்? 2. கார்பனில் எத்தனை புரோட்டான் இருக்கும்? 6. ஆக்சிஜனில் எத்தனை இருக்கும்? 8. இதெல்லாம் முக்கியமானது இந்த 4. ஹைட்ரஜன் எங்கே இருக்குது? நம்ம குடிக்கிறோம்ல தண்ணி, அதில் என்ன இருக்கும்? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும். முக்கியமா இல்லையா? நம்ம சுவாசிக்கிறோம்ல, அதில் என்ன இருக்கும்? நம்ம வெளியிடுறோம்ல, அதில் என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. 4 பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? ஹைட்ரஜனு, ஆக்சிஜன், கார்பன். ஓகேவா? சரி, அடுத்து கவனி. ஒரு அணுவில் ஒரு புரோட்டான் இருந்தால், புரோட்டான் எங்கே இருக்கும்? அணுவில் உட்கருவில் இருக்கும். அதை சுற்றி என்ன இருக்கும்? எலக்ட்ரான் சுற்றிட்டு வரும் இல்லையா? ஒரு புரோட்டான் அணுவுக்குள்ளே இருந்தால் அதை சுற்றிலும் ஒரு எலக்ட்ரான் சுற்றிட்டு வரும். அணுக்கருவுக்குள்ளே 2 புரோட்டான் இருந்தால் எலக்ட்ரான் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் சுற்றும்? 2 எலக்ட்ரான். ஏன் சுற்றிட்டு வருது? அணுக்கருவை சுற்றிலும் எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது. யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பாதுகாப்பா? அது வேற. நான் சொன்னது யார் சொல்றீங்க? இப்போ நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டது, இதுக்கு முன்னால் நீ படித்ததெல்லாம் விட்டுரு. இங்கே நம்ம பார்த்ததே சொன்னீங்கன்னா போதும். எனர்ஜி, ஆற்றல், மின்னூட்டம், குழு கொடுத்துட்டேன். யார் சொல்லிங்கன்னு பார்ப்போம். நான் சொன்னதே திரும்ப சொல்லாதீங்கடா, அதை வச்சு பில்டு பண்ணுங்கடா. புரோட்டான் என்ன எனர்ஜி உள்ளது? பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எதை அட்ராக்ட் பண்ணும்? மைனஸ் அட்ராக்ட் பண்ணுமா? எலக்ட்ரான் என்ன எனர்ஜி? புரிஞ்சுதா? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய, நல்லா கவனி,
நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோ. அதை சுற்றிலும் எலக்ட்ரான் ஆர்பிட்டாவில் இது பாசிட்டிவ். இதை யாரை பிடிச்சி இழுக்கும்? பேசாத, கவனி. நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறமேல பேசு. நான் கேட்குறப்ப சொல்லலை, இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதிலேருந்து ஒரு எனர்ஜி இது மேலே ஃப்ளோ ஆகும். எது மேலே? ஒரு எலக்ட்ரான் மேலே, மைனஸ் மேலே. ரெண்டு பேரும் ஆப்போசிட் கேரக்டரா? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மேலே ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அதனால தான் என்ன ஆகுது? புரோட்டானை சுற்றியில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே வரும். அப்படி இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் அட்ராக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த எலக்ட்ரான் நேராக போயிடும். அப்போது அணுக்கருவை சுற்றியில் எலக்ட்ரான் சுற்றிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி. அந்த ஈர்ப்பு சக்தி எதனால் வருது? புரோட்டானில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ், அதுதான் எலக்ட்ரான் உள்ள நெகட்டிவ் என்ன பண்ணுது? ஈர்க்குது. அதனால தான் சுற்றி சுற்றி வருது. புரிஞ்சுதா சார்? அப்போ நியூட்ரான் என்ன சார் பண்ணும்? நியூட்ரான் தான் என்ன பண்ணாது? எதையும் ஈர்க்கவும் செய்யாது, விளக்கவும் செய்யாது. அது மாட்டில் மந்தமாக உள்ளே இருக்கும். ஓகேவா? ஒரு புரோட்டான் இருந்தால் அந்த அணுவுக்கு பேர் என்ன? இப்போ தாண்டா சொன்னேன். அந்த தனிமத்துக்கு பேர் என்ன? ஒரே ஒரு புரோட்டான், ஹைட்ரஜன். ரெண்டு புரோட்டான் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஹீலியம். மறந்துட்டீங்க, ஹீலியம். ரெண்டு புரோட்டான் இருந்தாக்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ரெண்டு. சொன்னல, ஒரு புரோட்டான் இருந்தால் ஒரு எலக்ட்ரான் சுற்றி வரும். ரெண்டு புரோட்டான் இருந்தால் ரெண்டு எலக்ட்ரான் சுற்றி வரும். மூணு புரோட்டான் இருந்தால் சரியா? சரி. ஒரு அணுவுக்குள்ள எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு பொதுவாக வேறு மாதிரி கேட்பாங்க. சரியா? எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கும்? எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அத்தனை புரோட்டான் இருக்கும். அல்லது புரோட்டான் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் கண்டுபிடிச்சிடலாமா? அதை வேறு மாதிரி கேட்பாங்க. யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். ஒரு அணுவுக்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னாக்கா டேஸ். என்னடா அது? நான் கேட்குற கேள்வி எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அல்லது எத்தனை புரோட்டான் இருக்குங்கிறத வேறு எப்படி கேட்கலான்னு கேட்குறேன். ஒன்றுன்னா அதுக்கு பேர் அணு எண். என்னது அதுக்கு பேர்? படித்தது இல்லையா யாரும்? படிச்சிங்க, மறந்து போச்சு. படிக்கல, புரிஞ்சு படிக்கல, மனப்பாடம் பண்ணிட்டோம். இங்கிலீஷில் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னால் என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேஷன் பண்ணாதீங்க, அர்த்தத்தை சொல்லு. இங்கிலீஷில் சொல்லி தமிழில் என்னன்னு கேட்டால் தமிழ் வார்த்தை சொல்லு. அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். அணு என்ன? ஒரு அணுவுக்குள்ளே தெளிவாக சொல்லணும். ஒரு அணுவுக்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது அப்படின்னு சொல்லணும். மற்றும் போட்டினா ரெண்டையும் கூட்டி சொல்கிற மாதிரி ஆயிரும். கூட்டி சொல்லக்கூடாது. சரியா? ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். ஒரு அணுவுக்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது புக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. வெய், அங்கே புக் வை. புக்கு நீயே எழுதுவ சொந்தமாக. பார்க்குறியா? கிளாஸை பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி எழுது. புக் எடுத்து பாரு, நீ எழுதுனது அதுவும் ஒன்றா இருக்கும். சரியா? நீ எழுதுறியா இல்லை புக்கை பார்த்து வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறியா? அது நல்லது. நீ எழுதுனீன்னா தான் மறக்காது. புக்கெல்லாம் தூக்கி ஓரமாக போடு. அப்போ ஒரு அணுவுக்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அல்லதுனா இது இல்லைன்னா இதுன்னு அர்த்தம். சரியா? ஆர் அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? ஒரு அணுவோட அணியன் என்னடா அப்படின்னு கேட்பாங்க. ஹைட்ரஜனோட அணியன் என்ன? 1. அங்கே பார்த்து சொல்லு. அங்கே தானே இருக்கே, அதை பார்த்து சொல்லு. மனப்பாடம் பண்ணாத தயவு செஞ்சு. மனப்பாடங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. சரியா?
அடுத்து ஹீனா என்னன்னு போட்டுரும் பார்த்தோம். ஹீலியத்தோட அணு எண் என்ன அப்படின்னா புரோட்டான் எத்தனை இருக்கும்? அவங்க சொல்கிறத வச்சு சொல்லக்கூடாது. எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? மற்றவெல்லாம் பேசாது. எலக்ட்ரான் எத்தனை இருக்குது ஹீலியனில்? 4 6 தான். அங்கே நீ அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற. கரெக்டாக யூஸ் பண்ணு, வேஸ்ட்டாக போயிடாத. ஆமாம் 2 நம்பர் உன் கூட தான் இருக்கான்னு சொல்கிறான். புரோட்டான் எத்தனை இருக்கோ எத்தனை தானே இருக்கும். அதை வேறு எப்படி கேட்கலாம்? அணியன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அணியன் அப்படின்னு ஒரு அணுவோட ஒரு தனிமத்தின் அணியன், ஒரு எலிமெண்ட்னுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அணுவுக்குள்ள எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எலக்ட்ரான் இருக்குது. ஹீலியத்தோட அணியன் என்ன? 2. ஏன் 2? 2 எலக்ட்ரான் இருக்கும் அல்லது 2 எலக்ட்ரான் இருக்கும் அல்லது அதுக்கு ஈக்குவலான புரோட்டான் இருக்கும். 2 இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்து ஆக்சிஜன் முக்கியமானதா இல்லையா? ஆக்சிஜன் அணியன் எத்தனைன்னு பார்த்தோம். ஆக்சிஜனுக்கு 6. சரி பரவாயில்ல, இப்போ தான் நான் கற்றுக்கிட்டோம். ஆக்சிஜனுக்கு 8 இருக்கும். ஆக்சிஜனுடைய அணியன் என்ன? 8. அப்போ புரோட்டான் ஆக்சிஜன் நியூக்ளியஸில் எத்தனை புரோட்டான் இருக்கும்? 8. எங்கடா 6? அங்கே பார்த்து சொல்லுங்கடா. ஏன்டா மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? மாறுங்கடா. மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்காத. அணி என்னன்னு அர்த்தம்? எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது. ஆக்சிஜனுடைய அணு எண் 8ன்ட்டேன். அப்போ ஆக்சிஜன் அணு கருவுக்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்கும்? 8 புரோட்டான் இருக்கும். எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? அவ்வளோதான். அப்போது எதுக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்கிறேன்? மனப்பாடமே பண்ணக்கூடாது. கதையை கேட்டு இங்கே புரிஞ்சுக்கிட்டு சொல்லு. தயவு செஞ்சு மூளைக்கு வேலை கொடு. கோல்ராஜ் புரியுதா? ரைட். இன்னைக்கு என்ன பார்த்தோம்? அணியன். எத்தனை வகையான அணுக்கள் இருக்குது? 118. ஒவ்வொரு வகையான அணுக்களையும் என்னன்னு சொல்லுவோம்? தனிமங்கள். இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? எலிமெண்ட். அணுனா ஆட்டமு. எத்தனை வகையான ஆட்டம் இருக்குது? 118. ஒவ்வொரு வகையான ஆட்டமும் என்னன்னு சொல்லுவோம்? தனிமங்கள். ஏன் அதை 118 பிரிக்கிறோம்? ஏன் பிரிக்கிறோம்? வகையாக பிரிக்கிறோம். இப்போ தான்டா பார்த்தோம். அதில் புரோட்டானுடைய எண்ணிக்கை மாறுபடும். சரியா? ஹைட்ரஜனில் எத்தனை புரோட்டான் தான் இருக்கும்? ஹீலியத்தில் எத்தனை தான் இருக்கும்? ஆக்சிஜனில், கார்பனில் 6. ஓகேவா? எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான என்ன இருக்கும்? எலக்ட்ரான். நியூட்ரான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? மாறுபடும். ஈக்குவலாக இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். நியூட்ரான் இல்லாமலும் இருக்கலாம். பார்ப்போம். அதை நாளைக்கு பார்ப்போம், புரிஞ்சுக்கோ. கார்பன். கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? அட்டாமிக் நம்பர்னா என்ன? அணி என்ன? புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதானது அணியன். புரியுதா? அணியனை வச்சு என்ன பண்ணலாம்? அதில் எத்தனை புரோட்டான் இருக்குது, எத்தனை எலக்ட்ரான், அட்டாமிக் நம்பர் வச்சு. சரியா? எக்ஸ்ன்னு ஒரு ஆட்டம் இருக்குது. அதில் 90 புரோட்டான் இருக்குது. நான் கேட்குறவங்க மட்டும் சொல்லணும். நீ தான் ஃபஸ்ட்டு. எக்ஸ்ன்னு ஒரு ஆட்டம் இருக்குது. 118 ஏதோ ஒரு ஆட்டம். சரியா? அதில் 90 புரோட்டான். அதோட அணியன் 90. அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அந்த அணுவில்? ரொம்ப யோசிக்கிற. நீ கவனிக்கலன்னு அர்த்தம். நீடா எக்ஸ்ன்ற ஒரு அணு இருக்குது. அதோட அணியன் கௌசல்யா அப்பாங்களா? லக்ஸ். லக்ஷன். ஒரு 5 நிமிஷங்கண்ணா. உட்காருங்கண்ணா, உட்காருங்க. தம்பி அவங்கள உட்கார சொல்லு. அண்ணா உட்காருங்க, உட்காருங்க. சரியா? யார் சொல்கிறா? எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? நியூட்ரான் எத்தனை இருக்கும்? சரி, நியூட்ரான்றான். எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 90. எலக்ட்ரான் தான் நியூட்ரான் தானா? சரி, புரோட்டான் எத்தனை இருக்கும்? இப்போ சரி, திரும்ப கேட்குறேன். ஒரு ஆட்டம் இருக்குது, அது எக்ஸ், அது பேர்.
சரியா? அதோட அட்டாமிக் நம்பர் அல்லது அணியன் என்ன? 90. அப்போ அதில் நியூட்ரான் எத்தனை இருக்கும்? தெரியாது. சரியா? புரோட்டான் எத்தனை இருக்கும்? புரோட்டான் தான் 90 இருக்கும். புரோட்டான் 90 இருந்தால் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? அவ்வளோதான். கிளியரா? ரைட். இப்போ இன்றைக்கி என்ன பார்த்தோம்? அணியன் பார்த்துருக்கோம். எழுதிக்கங்க, இதை மட்டும் எழுதிட்டு போ. காலையில் எந்திரிச்சு கேட்கணும் அணியன்னா என்னடா அப்படின்னு. ரீகால் பண்ணும், ஜென்மத்திலையும் மறக்காது. அணியன்னா என்ன, ஒரு அணுவில் எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, அணியன், அதை மட்டும் தான் எழுதிக்கணும். அடுத்து என்னது? தனிமம், எலமெண்ட் இங்கிலீஷில். எலிமெண்ட்னா என்னன்னு பார்க்கணும். எலிமெண்ட்னா என்ன அர்த்தம்? எலிமெண்ட்னா என்ன அர்த்தம்? தனிமம்னா என்ன? ஒரு வகையான அணுக்கள். மொத்தம் எத்தனை வகையான அணுக்கள் இருக்கு? அப்போ ஒவ்வொரு வகையான அணுவும் ஒரு வகையான எலிமெண்ட். சரியா? அது மட்டும் எழுதி சும்மா எழுதிட்டு போ. நாளைக்கு கேட்பேன், பதில் சொல்லுவோம் பார். அந்த வீடியோ பார்த்துட்டு வரணும் 2 பேரும்.